நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி வாழ்ந்தனர் திருவடிகள் ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு பராபவ வருடம் புத்தாண்டு தினம், சித்திரை திங்கள் முதல் நாள். தொகையடியார்களில் முதல் அடியார்களான தில்லைவாழ் அந்தணர்களின் குருபூஜை காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அர்த்தஜாம வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் இன்றைய தின குருபூஜை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சி தொகுப்புகளை நம்ம பார்க்கலாம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் இருக்காங்க. தில்லைவாழ் அந்தணர்களுடைய குருபூஜை சித்திரை முதல் நாளாகிய இன்று. நேற்றைய தினம் மற்ற 8 தொகையடியார்களின் குருபூஜை இந்த திருக்கோவிலில் சிறப்பாக நடந்தது. அந்த தொகுப்பினை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கறேன். பக்தர்கள் தொகையடியார்களின் சிறப்பை கேட்டு அருள் பெறலாம். திருவாரூரில் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சிவன் அடியார்களின் பெருமைகளை அசரீரியாக எடுத்துரைக்கிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனம் மேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அடியவர் பெருமையை இறைவன் எடுத்து கூற கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் மகிழ்ச்சி அடைகிறார். இறைவன் அடியார் பெருமைகளை நான் சொன்னதை நீ விரித்து பாடுக அப்படின்னு ஆணையிட்டு தில்லைவாழ் அந்தணர் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கிறாரு. அந்த கட்டளையை ஏற்றுதான் 11 பாடல்களை கொண்ட திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளினார். திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினாரு. சிவ தொண்டர்களின் வரலாற்றை சிறப்பித்த காரணத்தால தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சேக்கிழாருக்கு பேரு. அந்த தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி 2வது சருக்கம் பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்னு இருக்கு. அதில் 10 பாடல்களில் இந்த தில்லைவாழ் அந்தணர் 3000 பேரை பற்றி சேக்கிழார் சொல்ற பாடல்களில் சிலவற்றை நம்ம இப்ப சிந்திக்கலாம். முதல் 2 பாடல்களில் தில்லையில் பொதுநடம் புரியும் ஆடல் வல்லான் நடராஜ பெருமானின் புகழை போற்றி பாடுகிறார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி அப்படிங்கிறாரு. முதல் பாடல்ல ஆதி நடு அந்தம் எல்லாமா ஆகி ஆணும் பெண்ணுமாய் ஆகி எல்லாமா இருக்கும் சிவபெருமான் தில்லை பொது நடுவில் பொது மன்றத்தில் நடனமாடுகிறார்னு சொல்றாரு. அடுத்த பாடல்ல கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னு சிவபெருமானுடைய சிற்பர வியோமத்தை சொல்லி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றின்னு வணங்குகிறாரு. 3வது பாடல்ல போற்றி நீள் தில்லைவாழ அந்தணர் திறம் புகழல் உற்றேன், நீற்றினால் நிறைந்த கோல நிறுத்தனுக்கு உரிய தொண்டாம், போற்றினார் பெருமைக்கு எல்லையாயினர், பேணி வாழும் ஆற்றினார் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு தொண்டாட்டுகின்ற அந்த தில்லைவாழ் அந்தணர்களை போற்றி வணங்குகிறேன், அவங்கள பெருமையை நான் இப்ப சொல்றேன் அப்படிங்கிறாரு. வருமுறை எரி 3 ஓம்பி மண்ணுயிர் அருளால் மல்க, தருமமே பொருளா கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை 4 6 அங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆளாம் திருவினால் சிறந்த சீரார் அப்படிங்கிறாரு. அறத்தையே பொருளாக கொண்டு அதன் வழி மெய்ப்பொருளை உணரும் உணர்வில் தலைப்பட்டு நிற்பவர்களும் என்றும் திருநடம் செய்தருளும் பெருமானுக்கு அடித்தொண்டு புரிதலையே செல்வமாக கொண்டு சிறந்து விளங்கும் மேன்மை உடையவர்களும் அரிய நான்மறைகளோடு அதன் 6 அங்கங்களையும் பயின்றவர்களும் ஆன தில்லைவாழ் அந்தணர்கள் அந்த 4 மறைகளும் கூறும் விதி வழி நின்று மூவகை அமைப்புடைய வேள்விகளையும், அது வேள்வி குண்டங்களின் 3 வகை, அதுல வேள்விகளை வளர்த்து
அதனால் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் இறைவனின் இன்னருளில் திளைத்து வளருமாறு செய்கின்றார்கள் இவர்கள் அப்படின்னு அவங்க செய்யற வேள்வி யாகம் பூஜைய புகழ்ந்து பாடுகிறார் சேக்கிழார். மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார், அறுதொழில் ஆட்சியாலே அரும்களி நீக்கி உள்ளார். உருவது நீற்றின் செல்வம் என கொளும் உள்ளம் மிக்கார், பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரென பெருகி வாழ்வார் அப்படிங்கிறாரு. ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்பித்தல் வேள்வி செய்கிறது, ஈதல் ஏற்றல் ஆகிய 6 தொழில்களை செய்து உலகில் வரும் பசி பிணி முதலிய துன்பங்களை நீக்குபவர்கள் இவர்கள். உயிர்கள் பெறுதற்குரிய பயன்களில் திருநீற்றினையே செல்வமாக பெற்று அந்த நடராஜ பெருமானிடம் அன்பு கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறாரு. சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய 4 வகை நெறியையும் நன்கு தெரிந்து மேம்பட்டவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தணர்கள். தானமும் தவமும் செய்வதில் வல்லவர்கள். உலகெல்லாம் புகழும் வண்ணம் மானமும் பொறையும் தாங்கி இல்லறம் புரிபவர்கள். இந்த இருடிகளுள் நாம் ஒருவர், இந்த 3000ல் நானும் ஒருத்த அப்படின்னு இறைவனால் அருளி செய்யப்பெற்ற பெருமையை உடையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். இத்தகைய தில்லைவாழ் அந்தணர்கள் வேத ஆகமங்களை அளித்த சிவபெருமானின் வாக்கிலேயே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முதல் அடியாராக குறிக்கப்பட்ட இவர்களின் பெருமையின் எல்லையை என்னால் கூறவும் முடியுமோ அப்படின்னு சேக்கிழாரே சொல்றாரு. இன்றிவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லை தாமோ அப்படின்னு சேக்கிழாரால் போற்றப்பட்ட முதல் தொகையடியாரின் குரு பூஜை அர்த்தஜாம வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் நடைபெற்றதை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் போல கசிந்துருக வேண்டுமானே எல்லாம் குழிது விமலையோர் என்றும் பொது நடம் போற்றி வாழ நிகழ்த்திவே நீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்ட செய்தவம் கூறலுற்றாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் நமது 27வது ஆண்டு 63 தொகையடியார்கள் குரு பூஜையை துவக்க இருக்கிறோம். இன்றைக்கு சித்திரை முதல் நாள் தில்லைவாழ் அந்தனுடைய குரு பூஜை. இந்த தில்லைவாழ் அந்தனுடைய பெருமையை சேக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாயால் சொல்ல முடியுமா? ஏன்னா திருவாரூரில் தியாகராஜ பெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக அடி எடுத்து கொடுத்தார். देवाय वत्ताय नमः देवाय वत्ताय नमः ईशानाय देवाय वत्ताय नमः वसुदेव देवाय वत्ताय नमः देवाय वत्ताय नमः भीमाय देवाय वत्ताय नमः मरुतो देवाय वत्ताय नमः चन्द्रैवाय नमः नमः स्तवल्पान्मयामे
தமக்கு உணவில்லை கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் இல்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் எங்கு வந்தாய் எம்பெருமான்றன் திரு குறிப்பே. சிற்றம்பலம். நம பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி வாழ்ந்தனர் திருவடிகள் போற்றி. பராபவ வருடம் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை திங்கள் முதல் நாள் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்ட 9 தொகையடியார்களில் முதல் அடியாரான தில்லைவாழ் அந்தணர் குருபூஜை, சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.